நம்ம இந்த கூகுள் ஆப்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஐசிடி டூல்ல ஃபர்ஸ்ட் டூலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க நம்ம கூகுள்ல போய் மெயில் ஐடி இந்த ஆசான் கூடுகையில வேணுங்கிற அளவுக்கு ஐசிடி டூலை பத்தி ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல எதையெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குங்க சார், கண்டென்ட் கிரியேஷனை எவ்வளவு எளிமையா மாணவர்களுக்கு கொண்டு போகலாம். இப்ப இந்த இந்த கூடுகையோடைய அடிப்படை நோக்கமே கற்றல் வளம் பெறத்துக்காக தான். இப்ப குறிப்பா ஆசிரியர்கள் நம்ம வளம் பெற்றுட்டோம் அப்படின்னாவே கட்டாய மாணவர் சமுதாயத்துக்கு வந்து எளிமையா கொண்டுட்டு போயிடலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப பேசுறோம். ஆக்சுவலி பாருங்க, நம்ம இந்த ஹெட்போனை வந்து யூஸ் பண்ணேன். அதுல ஏதோ டிஃபால்ட்டா புதுசா இப்பதான் வாங்கினேன். அதுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல தெரியுதுங்க சார். ஸோ நார்மலா பேசுறதை விட ஹெட்போனை யூஸ் பண்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால வந்தது. இப்ப பாருங்க, நம்ம என் ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுல நம்ம இந்த ஜெமினில இருந்தே போயிடலாம் சார். இந்த ஜெமினியில பாத்தீங்கன்னா இது ஒரு ஏஐ டூலுங்க. இப்ப பெரும்பாலானவங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஒர்க் பண்றதுக்கான ஒரு டூல் எது சார்னா ஒரு ஏஐ டூல். அந்த ஏஐ டூல்ல இப்ப நான் ஓப்பன் ஆகி கர்சர் வச்சிருக்க தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜெமினி டூலை ஓபன் பண்ணிக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு ஏஐ டூலுங்க சார். இப்ப பாருங்க, ஹலோ தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. இங்க கீழே வந்து ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட நீங்க ஒரு எந்த விதமான ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண கூகுள் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் ஜெமினி டூல். இப்ப நம்ம இந்த ஜெமினி டூல்ல யூஸ் பண்ணி ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி டெக்ஸ்ட் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்ப பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இதுலயே இட் மீன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்லயே வந்த செய்தி. ஒரே செகண்ட் சார். பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிடிஎஃபா இருக்கு சார். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஓபன் பண்றோம். இந்த பிடிஎஃப்ல இருந்து எனக்கு வந்து டெக்ஸ்டா வேணும். இப்ப நான் வந்து ஒரு போட்டோ தான் எடுத்திருக்கேன். இந்த போட்டோ இருந்தா பரவாயில்ல சார். நான் வந்து எல்லா இதுலயும் நமக்கு பிடிஎஃப்ல இருந்து கிடைச்சிக்கும். நம்ம நார்மலாவே பாத்தீங்கன்னா மொபைல்ல கேம் ஸ்கேனர்ல கொண்டு போனோம்னா புக்கை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த இது வந்து டெக்ஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்ப நமக்கு வேர்டிங்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த ஜெமினி எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்குறேங்க. இப்ப நம்ம ஒரு ஆஸ்க் ஜெமினிங்கிற இடத்துல இமேஜ் டு டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துறோம். இமேஜ் டு டெக்ஸ்ட், இவ்வளவுதான். இதுதான் ப்ராம்ப்ட். நம்ம எப்பயுமே கேட்கிறப்ப வந்துங்க ஒரு தெளிவா கேட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு எந்த இது, ஏன்னா இது மிஷின் லாங்குவேஜ். ஸோ கேட்கக்கூடியது தெளிவா கேட்கணும். நான் இங்க ஒரு பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு இமேஜ். இமேஜ்ல இருந்து நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா டெக்ஸ்டா விரும்பி இருக்கேன். இப்ப பாருங்களேன், இப்ப வித்தின் ஃபியூ செகண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த இமேஜ்ல இருந்து 38வது கேள்வி. நான் அந்த இமேஜ் ஓபன் பண்ணி காட்டுறேங்க. இப்ப பாருங்க, விச் ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ் த்ரூ த பிராக்மெண்டேஷன். இப்ப பாருங்க, அந்த என்னென்னலாம் நம்ம அங்க கொடுத்தோமோ கம்ப்ளீட்டா இமேஜில் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்டா மாறிடுச்சு. ஸோ ரொம்ப வெரி சிம்பிள் ஏஐ டூலுங்க. நீங்க ஒரு பைசா செலவு இல்லாம கூகுள் இந்த ஆப்ஸ்ல இங்க போனீங்கன்னா இந்த 9 புள்ளியை தொட்டீங்கன்னா இந்த 9 புள்ளி தொடரப்ப கீழே இருக்கக்கூடிய ஜெமினிங்கிற இந்த இந்த ஆப் தான். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே இமேஜா இருக்கிறத எப்படி வந்து டெக்ஸ்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். இங்க பாருங்க, நான் இமேஜ் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த இமேஜ். ஜூம் பண்ணி காட்டுறேங்க, புரியும் பாருங்க. இந்த இமேஜ்ல இது ஒண்ணும் இல்லை, ஒரு கைட்ல சாராஸ் அப்படிங்கிற ஒரு கைட்ல இருந்த கொஷின். இப்ப நான் இந்த கொஷின் வந்து இமேஜா எடுத்தேன். சும்மா போட்டோ தான் எடுத்தேன். கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். ஸோ 38வது கேள்வியிலிருந்து இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50 கேள்வி இருக்கு. ஸோ இதுதான் கேள்வி. இதை நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன சார் பண்ணுனேன் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட்ல இருந்து இமேஜ்ல இருந்து எனக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஜெமினி என்ன பண்ணிருச்சிங்க, 38ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இட் மீன்ஸ் எவ்வளவு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டா. இங்க இந்த ப்ராம்ப்ட் இங்க கேட்கறதுல தான் இருக்கு.
ஸோ ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டோம்னா நமக்கு இட் மீன்ஸ் கூகுள் ஆப்ஸ்லயே நம்ம வந்து ஈஸியா ஒரு வார்த்தை கூட டைப் பண்ணாம ஈஸியா அப்படியே வந்து டெக்ஸ்டா மாத்திக்கலாம். சார் இது வந்து தமிழ் லாங்குவேஜ் கிடைக்குமானா அதுக்கும் கிடைக்கும். நீங்க எது இமேஜ் எதுல இருக்கோ இமேஜ் டு டெக்ஸ்ட் அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிங்க. நம்ம எளிமையா இந்த கூகுள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டுகிட்டு போயிடலாம். ஸோ எல்லாருமே இந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுமா சார்னா இல்ல, நீங்க எப்படி மெட்டா ஏஐல யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இல்ல சார் நான் இதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அல்லது நான் டாக்குமெண்டா மாத்தணும், ஒரு நல்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவில இருந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்துடலாங்க. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல சார் நான் இல்ல, நான் வந்து ரொம்ப டைப் பண்ணி அப்படியெல்லாம் எடுக்க விரும்பல, நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றேங்க. ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, இப்போ இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகுறதுனால நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே இருக்குங்க. நம்ம நார்மலா இந்த மாதிரி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம். இல்ல சார் நம்ம வந்து நார்மலா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல மொபைல்ல இட் மீன்ஸ் டெஸ்க்டாப்லயோ மொபைல்லையோ அப்படி சேவ் பண்ணலாம். இல்ல சார் இந்த கூகுள் ஆப்ஸ்லயே கொண்டு போய் நான் வந்து கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணும் சார் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா ரொம்ப வெரி குட் டூல் எது சார்னா அந்த டூல் தான் வந்து இது. இப்ப இதுல பாருங்க கூகுள் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ங்கிறது கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றதுக்கான ஒரு டூல். இப்ப நம்ம இமேஜ்ல இருந்து டெக்ஸ்ட் எடுத்தது ஒரு பார்ட். இல்ல சார் நான் பேசுனா அது கொஸ்டினா மாறணும், எனக்கு வந்து எந்த ரெஸ்க்கும் இல்லாம நான் பேசுறேன் சார், அந்த பேஜ் அப்படியே எனக்கு வந்து டெக்ஸ்டா மாத்தணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு டைப் பண்ணலாம் தெரியாது சார் அப்படிங்கிற டீச்சர்ஸ் கூட நம்ம ஈஸியா என்ன சார் பண்ணலாம்னா த்ரோ இந்த கூகுள் டாக்குமெண்ட்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபைல், ரெண்டாவது எடிட், 3 வியூ, 4 இன்சர்ட், அஞ்சாவதா இருக்கிறது ஃபார்மேட், ஆறாவதா இருக்கிறது டூல். இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க எந்த அன்டைட்டில், நான் இன்னும் டைட்டில் எதுவும் இது கொடுக்கல. ஸோ இதுல ஆறாவதா இருக்கிற இந்த டூலை அப்படி ஓபன் பண்ணிக்க. இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இங்க இதுலயே ஒரு 7, 8, 9, 10வதா இருக்கும் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும். இப்போ நம்ம பேசுனா போதும், அந்த பேசுற இதை நம்ம என்னவா சார் வச்சிடலாம் அப்படின்னா ஈஸியா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வந்து டெக்ஸ்டா மாத்தி கொடுக்கும். சார் நான் தமிழ்ல தானே பேசுறேன், இப்போ பாருங்களேன், இப்போ இங்க ஒரு தினகரன் பேப்பரோ ஏதோ ஒரு சம்திங் பேப்பர் இருக்கு. இந்த மாதிரி பேப்பர் வந்து இதுல இருக்கக்கூடிய செய்தியை நான் ஒரு பேசுறேன் அல்லது நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம், ரொம்ப எளிமையா எப்படி சார் எடுக்கலாம்னா இப்ப பாருங்க இங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் ஆயிருக்கு. நம்ம எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல போய் கர்சர் வச்சுக்கிறீங்க. ஸோ எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கும். நீங்க எந்த லாங்குவேஜ், நம்ம பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் எடுக்கிறேன் சார் அப்படின்னா இங்க பாருங்க தமிழ், தமிழ் இந்தியா அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தமிழ் இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மைக் வந்து கருப்பா இருக்கும் அப்படின்னா இன்னும் ரெக்கார்ட் ஆக தயாரா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபைலுக்கு போறோம், அதுல டூலுங்கிற இதுக்கு வரோம், கீழே 10வது தான் இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங்னு வரும். அதை சூஸ் பண்ணிட்டு இங்க தமிழ் டைப்பிங்னு வந்து இந்த மாதிரி பிளாக்கா வந்து நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ்ங்க. ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ ஒரு புக்கை வச்சு படிக்கலாம், அல்லது நம்ம ஒரு கவிதையா இருக்குது அல்லது ஒரு கட்டுரையா இருக்குது ஒரு சிறுகதையா இருக்கு, நான் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலயே அதிகம் பேசுவேன் சார், அது எல்லாமே டெக்ஸ்டா மாத்தணும் அப்படின்னா இது ரொம்ப அருமையான டூலுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல இந்த டைப்பிங்கிற கான்செப்டே இந்த டூல் காலி பண்ணிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப வெரி எக்ஸலண்ட் டூல். இப்ப பாருங்க இந்த பிளாக்ல இருக்கிறது நீங்க கர்சரை சூஸ் பண்ணீங்கன்னா என்னவா மாறிடும்னா இப்ப நான் பேசுறதே அங்க பாருங்க, நான் பேச 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 அங்க டெக்ஸ்டா மாத்திட்டே வரும். பாருங்க நான் இப்ப ஒரு பாரதியார் கவிதையே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து பிளாக்கா இருக்கு, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அது டெக்ஸ்டா மாறும். மாறுதா அப்படின்னு ஒரு மேஜிக் பாத்திரலாங்க. பாரதியார் கவிதையே சொல்றேன். தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி
மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து நினைந்திடின் கஞ்சி குடிப்பதற்கு வழியும் இல்லார் அதன் காரணமும் இவை என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமே பஞ்சம் என்று நிதம் பரிதவித்து உயிர் துடிதுடித்து துஞ்சு மடுகின்றாரே இவர் துயர் தீர்க்க வழியில்லையே. மகாகவி பாரதி. பாருங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்டா இங்க இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டோடைய சைஸ் பெருசாகி காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ நம்ம பேசின எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, டெக்ஸ்டா அழகா மாத்தி கொடுத்துரு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் எந்த கொஸ்டினையுமே நம்ம வந்து எதுவுமே பண்ணாம மிக அழகா நம்ம என்ன பேசுறோமோ, சார் இது பாரதியார் கவிதை மட்டும்தான் வருமா, வேற சயின்ஸ் சம்பந்தப்பட்டதோ தமிழ் சம்பந்தப்பட்டதோ வராதா அப்படின்னு எல்லாம் பயப்படாதீங்க. நீங்க எது பேசினாலும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அறிவியல் என்றால் என்ன? பாருங்க, நம்ம எது சொல்றோமோ அது. சார் இதை வந்து நான் எடிட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இது மொபைல்ல ஓபன் ஆகுமா சார்? ஆகும். நீங்க இதுக்காக தமிழ் ஃபாண்டா இருக்கு சார், மொபைல்ல போய் இதுக்குன்னு ஏதாவது நான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுமா? எதுவுமே கிடையாதுங்க. ஸோ கூகுள் காரங்க நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துருக்கிற ஒரு டூல் தான் இது. ஸோ ரொம்ப எளிமையா போகக்கூடிய ஒரு டூல். இந்த டூல் எங்க சார் போகணும்னா கூகுள் டாக்குமெண்ட்ல. சார் நீங்க நம்ம அப்படியே வெளியில வந்துடுறோம் சார், அப்படி வந்துட்டா இதாகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கும். கூகுள் டாக்குமெண்ட்ல இருக்கிற பெரிய பிளஸ் என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் ஏ கொலாபரேட்டிவ் ஒர்க். இப்போ நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதைக்குரிய சிவபெருமான் சார் வந்து சேலத்தில் இருக்காரு. நான் இப்போ வளையப்பட்டி ஸ்கூல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த இடத்துல இருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சாரை இதை எடிட் பண்ணலாம். நான் இங்க பாருங்க, மேல இந்த ஷேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும். பிரைவேட் ஒன்லி நான் இப்போ வச்சிருக்கேன். இந்த ஷேர் வந்து காப்பி பண்ணி இது யாருக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணணுமோ, இந்த யாருக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். ஸோ இல்லை சார் இந்த பூட்டை திறந்து விட்டோம்னா யார் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் சேவ் பண்ணி அனுப்பணுமா இல்லை வேணாமா, யாருக்கு ஷேர் பண்ணோம், இங்கே பாருங்க இப்படியானா உடனே கேட்கும். பீப்புள் வித் அசஸ், இப்போ ஓனர் நான் தான். ஸோ இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் இப்படி அந்த இதில் பாருங்க எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு இருக்கும். இப்படி கொடுத்துட்டோம்னா யார் வேணுமாலும் இது பண்ணலாம். அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ பண்றதா இல்ல எடிட் பண்றதான்னு. இப்ப நான் என்ன பண்றேன்னா எடிட் பண்ண கொடுக்குறேன். நீங்க யாராவது மொபைல்ல போய் இதை எடிட் பண்ணுங்க, அல்லது இப்ப நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணி விட்டுறேன், உங்க பேர் போடுங்க, சும்மா இதனுடைய கண்டினியூஷனா உங்க பேரை போட்டு விடுங்க. இப்ப டன், அவ்வளவுதான். யாருக்கு வேணுமாலும் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுங்க. சார் இந்த இதை வந்து இந்த லிங்க் எடுத்து நான் இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல இட் மீன்ஸ் நம்ம நம்ம குரூப்லயே போட்டோம் அப்படின்னா கூட யார் வேணுமாலும் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய டூல் எது சார்னா அதுதான் இது. சரிங்களா? ஸோ அதுல நீங்க வந்து ஈஸியா இது பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். எது சார்னா இட் மீன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்லயே கொடுக்குறேன். வாட்ஸ்அப்ல நம்ம ஆசான் கூடுகையிலேயே போடுறேங்க, நீங்க அதுல போய் எடிட் பண்ணலாம். ஸோ பாருங்க, அந்த லிங்க் வந்து நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணி விட்டுறேன். ஸோ யார் வேணுமாலும் இதை ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் லிங்க். நம்ம வந்து யார் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறோம்.
ஸோ அவ்வளவுதான், இந்த டாக்குமெண்ட் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப வெரி சிம்பிளா யார் வேணுமானாலும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது. ஸோ நீங்க வந்து எங்க சார் போனோம் அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் நான் இது பண்றேன், இந்த 9 புள்ளியை தொடரும். 9 புள்ளியை தொட்டுட்டு அதுல ஃபர்ஸ்டா நான் சொன்னது ஜெமினிங்கிற இந்த டூல் சொன்னேன். இமேஜாவோ அல்லது வேற இதா இருக்கிறத நம்ம மாத்துறதுக்கான ஒரு டூல் எது சார்னா ஜெமினி. சார் ஜெமினி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஏஐ டூல் பாத்தீங்கன்னா பல நூறு டூல் இருக்கு. அதுல ஒரு கூகுள்காரங்க ஃப்ரீயா கொடுத்த ஒரு டூல் ஜெமினி. இல்ல சார் நான் கூகுள்லயே போயிட்டு நான் பண்ணணும், கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ல. இதுல என்ன பெக்குலியாரிட்டி அப்படின்னா, கூகுள் டாக்குமெண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்க இருக்கிற ஸ்லைட்லயும் அதே வேர்டை கொண்டாந்து நீங்க பண்ணலாம். ஸோ யார் வேணுமாலும் அதை போய் நீங்க எடிட் பண்ணலாம். அது இப்ப நான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க போய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இது பண்ணேன். சார் இப்ப நான் வந்து டாக்குமெண்ட்ல இவ்வளவு மட்டும்தான் இருக்கா சார், இப்ப நான் நார்மலா வேர்டு ஃபைல் ஒர்க் பண்றேன், அதுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? நான் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண அந்த ஃபைல் இங்க இருக்கு. ஸோ அதை மறுபடியும் ஓபன் பண்றேங்க. இப்ப நம்ம ஏற்கனவே எந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது வேற இது பண்ணியிருக்கோம். ஸோ எது சேவ் பண்ணியிருக்கோமோ இந்த ஃபைல் அது அப்படியே வருதுங்க. ஸோ இதுல போய் நீங்க அலைன் பண்ணலாம். பாருங்க, வெரி குட். பாருங்க, ஒவ்வொருத்தரும் அங்க ஒர்க் பண்றாங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ நீங்க எதுக்காக நான் இது பண்ண, யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுங்க சார், இன்னும் பண்றீங்க பாருங்க, சூப்பர். யாராவது அவர் நேம் போட்டு விடுங்க சார் எங்கேயாவது. நீங்க இந்த கவிதையில உங்க நேம் அல்லது அலைன்மெண்ட் அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்குங்க சார். யாராவது இதுல ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாருங்க. சோ நம்ம ஆப்ஷன்ல யாரோ ஒருத்தர் அங்க இருந்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். பாருங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் எதையுமே டச் பண்ணல, வேற ஒரு சார் அங்க இருந்து அதை அலைன் பண்றாரு. கவிதையில பாருங்க ஹைலைட் பண்றாரு. சூப்பருங்க சார். அவ்வளவுதான். இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல்ல நம்ம யார் வேணுமாலும் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். கலர் கொடுக்கலாம். அல்ல சார் இன்னும் ஃபாண்ட் சைஸ் மாத்துங்களேன் சார். ஒரு சார் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஃபாண்ட் சைஸ் மாத்துங்க. ஃபாண்ட் கலர் மாத்திருக்கிறீங்க சார், ஃபாண்ட் சைஸ் மாத்துங்க. 18ல வச்சிருக்கேன், நீங்க இன்னும் கொஞ்சம் சைஸ் மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பருங்க சார். அவ்வளவுதான் சார். எக்ஸலன்ட். இந்த மாதிரி இதுதான் இதனுடைய பெக்குலியாரிட்டி. ஸோ எது வேணுமாலும் யார் வேணுமாலும் ஒர்க் பண்ணலாம். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க். ஸோ அது எங்கேயும் போய் ரிஸ்க் எடுக்காம நம்ம பண்ற ஒரு டூல் தான் இது. நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த இன்பாக்ஸ்ல நம்ம இதுல போறோம், 9 புள்ளியை தொடரும். அதுல கூகுள் டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடம் இந்த மாதிரி புக்லெட் மாதிரி டாக்குமெண்ட் ஹோம்னு இருக்கும். அதுல ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டூல். நான் இதெல்லாம் இப்ப ஃபைல் பத்தியோ மற்ற எதை பத்தியும் பேசல. நான் ஒன்னே ஒண்ணுதான் பேசினேன், டூல் பத்தி தான் பேசினேன். சார் இந்த டூலுக்குள்ளேயே இன்னொன்னு இருக்கு. இப்ப நீங்களே பல பேர் இதுல சாருங்கெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்றவங்க இருப்பீங்க. நான் வந்து எலிமெண்டரி லெவல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லா ஆசிரியரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு டாக்குமெண்ட் மொத்த டாக்குமெண்ட் பிபிடியா நமக்கு வந்து பிடிஎஃபா இருக்கு சார், எனக்கு வந்து அது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல மாத்த முடியுமா அப்படின்னா எக்ஸலண்டா பண்ணக்கூடியது அது. இப்ப நம்ம இங்க பாருங்க, அதே டூல்ல போய் இங்க வாய்ஸ் டைப்பிங் நம்ம பண்ணோம். அதுக்கு மேல இருக்கிற இது மேல டாக்குமெண்ட், இப்ப உங்களுக்கு அந்த கர்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ ஒரு இங்கிலீஷ்ல இருக்கிற டாக்குமெண்ட் எனக்கு அப்படியே தமிழ்ல வேணும் சார் அப்படின்னா ஈஸியா பண்ணலாம். அதுவும் இதுவும் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். எப்படி டாக்குமெண்ட் வந்து மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். அவ்வளவுதான். நீங்க எந்த லாங்குவேஜ்ல சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எங்க இருந்து அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் வேணும் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம், எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு. இங்க டாக்குமெண்ட் டைட்டில் ஏற்கனவே இருக்கிறதா இருந்தா அதை எடுத்துக்கிறோம். இல்ல சார் எனக்கு அது வேணாம், வேற டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அதுல இருந்து எடுக்கலாம். இப்ப நம்ம இந்த டாக்குமெண்ட் எடுத்து பண்ணலாம். இல்ல சார் நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்ப நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதை வந்து மாத்த முடியுமா சார் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த சீலிங் ஃபேன் பாத்தீங்கன்னா தெரியும்.
இது நேற்று ஈரோட்டில் நடந்த ஒரு ட்ரைனிங்க. அது வந்து என்ன சார் அப்படின்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இது கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல டாக்குமெண்ட் இருக்கு. இப்ப இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்டை எனக்கு அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா சார்னா பண்ணலாம். இது 100% கரெக்டா இருக்குமா சார், ஏதாவது நான் அதுல போய் எடிட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேங்க. இங்க நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடம் இங்கிலீஷ் இருக்கும். இதை நீங்க தமிழ்ல மாத்திக்கிட்டீங்கன்னா இதுக்கு எடிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல இங்கிலீஷ்ல ஒரு டாக்குமெண்ட் இப்ப வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இத இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். 16 பக்கம் கொண்ட இந்த டாக்குமெண்ட்டை என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இப்படி இருக்கிற இங்கிலீஷ் டாக்குமெண்ட்டை ரிட்டன் போயிட்டு பாருங்க. இந்த டிரான்ஸ்லேட்டுங்கிற இடத்துல நம்ம கொடுத்தோம்னா இது எது சீலிங் ஃபேனை பத்தி இருக்கு. ஸோ சீலிங் ஃபேனை பத்தி இருக்கிறத எனக்கு வேணும். மின்விசிறியை பத்தியான ஒரு டாக்குமெண்ட். பாருங்க, இது ஏன் சார் இது மட்டும் மாறல அப்படின்னா இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இது எது சார் அப்படின்னா, பாருங்க, நம்ம ஜெமினியில போன மாதிரி பிடிஎஃப் இருந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா சில வார்த்தைகள் வந்து மாறி இருக்கும். இப்ப நீங்க இதுல காட்டுறேன். சூப்பர். யாரோ ரைட் பண்றாங்க பாரு. ஸோ 16 பக்கம் கொண்ட அந்த டாக்குமெண்ட்டை ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு என்ன சார் பண்ணலாம்னா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இதுல இமேஜா எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆயிருக்காது. மீதி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். யாரோ பெயிண்டிங் இது பண்ணிருக்கிறீங்க சார், கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்டா அந்த 16 பக்கத்துலயும் என்னென்ன இருக்கோ இந்த இது சார் இது மட்டும் மாறலையே சார்னா இது வந்து இமேஜா இருக்கு. நம்ம முன்னையே சொன்ன மாதிரி ஜெமினில இமேஜ்ல இருந்து டெக்ஸ்டா மாத்தணும் அப்படிங்கிறப்ப அதை இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிடிஎஃப்ல இருந்து என்னவோ மாத்திருக்கிறோங்க, கூகுள் டாக்குமெண்ட்ல போய் மாத்தணும். ஸோ இதுவும் ஒரு எளிமையான முறை. ஸோ இந்த இதுல நான் பல விஷயம் இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேங்க, ஒரு எலிமெண்டரி லெவல்ல உங்களுக்கு எதெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தானா இருக்கா சார்னா, இந்த டாக்குமெண்ட்ல இப்ப சாருங்க ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்காங்க. இதுல கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடியதான் இது எல்லாமேங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல நீங்க இது ரெண்டும் ஆசிரியருக்கு ரொம்ப உகந்ததா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீல். எது ரெண்டுங்க சார்னா, முதல் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட்ல போயிட்டு அதாவது டூல்ல போனோம், டூல்ல இருந்துட்டு டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட்டும் வாய்ஸ் டைப்பிங் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு எப்படி சொல்லலாங்க, ஒரு கூகுளோடைய நமக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறது. 15 ஜிபி வரைக்கும் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம டீச்சருங்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய என்னன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் அந்த மாதிரி பண்றப்ப நமக்கு டைப்பிங் பெரிய கஷ்டமா இருக்கும். அல்லது சார் இப்போ வந்து மொபைல்ல எனக்கு வந்து டாக்குமெண்டா இருக்கு சார், இட் மீன்ஸ் நான் வந்து கேம் ஸ்கேனர்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பேஜ் வைஸ்ல இருக்கு, அதை வந்து நான் ஈஸியா ஒரு 30 பக்கம் இருக்கிறத அப்படியே டெக்ஸ்டா மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொன்ன இந்த ஜெமினி இவரை யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இது 50 பக்கம் வரைக்கும் ஃப்ரீயா பண்ணி தருவார். ஸோ இல்ல சார் எனக்கு வந்து டாக்குமெண்டா இருக்கிறது பிடிஎஃப் இருக்கு சார் ஆல்ரெடி, அது கேம் ஸ்கேனர்லாம் இருக்கலாம், எதுல வேணுமாலும் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க, இதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை போய் நான் அதே ஜெமினிலேயே ஒர்க் பண்ணி காட்டுறேங்க. பாருங்க,
ஜெமினியில போயிட்டேன். ஸோ பிக்சர் எடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டேன். சார் இது என்னவோ மாத்தணும் அப்படின்னா டெக்ஸ்டா மாத்தணும். இமேஜ் டு, ஏன்னா இது இமேஜா இருக்கு. ஸோ இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படி போடுறேன். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ல நம்ம மரியாதைக்குரிய முதல்வர் ஐயாவுக்கான ஒரு ஃபீட்பேக், அதாவது டயட் முதன்மை, அதாவது சின்ன மாற்றம் இருக்கும். மாவட்ட முதன்மை கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கு. அதில் பாருங்க, பெண் ஆசிரியர் நாமக்கல் டயட் முதல்வர் ஐயா அவர்களுக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் கல்வி கற்றோம் வேலையில் சேர்ந்தோம் கற்பித்தோம் குழந்தை நூல் வளங்களுக்கு பல கற்றோம் குழந்தை செல்வங்களிடம் புதிதாய் கற்க ஆர்வம் கொண்டோம் வழி தெரியாமல் திகைத்தின. இப்படி ஒரு ரொம்ப எக்ஸலண்டா ஒரு மேடம் வந்து ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. யாருன்னு தெரியல, இந்த குழுவில் கட்டாயம் இணைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எழுதி அது ஃபீட்பேக்கா கொடுத்திருந்தாங்க நம்ம முதல்வர் ஐயாவை பத்தி. ஸோ அதை பாருங்க, ஜெமினி ஒரே நிமிஷத்துல அது என்ன சார் பண்ணிருச்சு அப்படின்னா எடிட் பண்ணிருச்சு. இட் மீன்ஸ் இமேஜ் டு டெக்ஸ்டா மாத்திருச்சு. சார் இதுல நான் கொஞ்சம் ஏதாவது எடிட் பண்ணோம். இப்ப பாருங்க, நாமக்கல் ஆசிரியர் சார்பாக நன்றிகள் பல பலவோ அப்படின்னு இருக்கு. இல்ல சார் இதுல நான் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இங்கிலீஷுங்கிறதுல எடுத்துட்டு நம்ம தமிழ் பொனிட்டிக்ஸ் மாத்திக்கிட்டோம்னா இதுல போய் நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இப்படி வச்சு நீங்க பண்ணலாம். டாக்குமெண்ட்ல போய் ஏதாவது ஒன்று நான் எடிட் பண்ணணும் சார், இப்போ இதையே நான் காப்பி பண்ணிட்டு ஒரு உதாரணத்துக்கு இது மட்டும் நான் சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல சில விஷயங்கள் மட்டும் எடிட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சார். அதுல ஏதோ ஒரு சிலது தப்பா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இப்போ நம்ம டாக்குமெண்ட்லயே போயிட்டு இப்ப இதுலயும் கொலாபரேட்டிவா, சார் இந்த டாக்குமெண்ட் கூட எனக்கு ஏதோ திருப்தி இல்லாம இருக்கு, நான் பண்ண தமிழாக்க சரியான்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா, இப்ப முதன்மை கல்வி அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் என்ன நினைக்கிறேங்க, மாவட்ட அப்படின்னு அடிக்க நினைக்கிறேன். ஸோ இங்க தமிழ்ல மாத்திட்டேன், நல்லா கவனிச்சுங்க, இந்த இடம் தமிழ்ல மாறிடுச்சு. ஸோ மா பாருங்க, மாவட்ட. ஸோ நம்ம அப்படின்னு அடிச்சுன்னா ஈஸியா இப்ப பாருங்க, அங்க முதன்மைன்னு இருந்த இடத்துல நம்ம மாத்திட்டோம், மாவட்ட கல்வி ஆசிரியர் மற்றும் கல்வி பயிற்சி நிறுவனம்னு அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை இங்க போய் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இதுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம லாங்குவேஜ் ஏதோ சூஸ் பண்ணியிருக்குமா இந்த இடம் போயிட்டு, சார் எல்லா லேப்டாப்ல இருக்குமானா இருக்காது, நீங்க தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்க லேப்டாப்லயோ அல்லது சிஸ்டத்திலயோ பாருங்க, இந்த இடத்துல லாங்குவேஜ் செட்டிங்ல போயிட்டு நம்ம தமிழ் பொனிட்டிக்ஸ்ங்கிறத டவுன்லோட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம போய் எடிட் பண்ண முடியும். சார் அப்படியெல்லாம் இல்லை, நான் மொபைலில் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்னாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த இந்த ஃபாண்ட் வந்து எல்லாத்துலேயுமே ஓப்பன் ஆகும். அதுதான் அதனுடைய பெக்குலியாரிட்டி. ஸோ ஸோ ஜெமினி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த புள்ளி தான், இந்த 9 புள்ளி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ வேர்டில் நான் எடுத்திருக்கேன், அது வந்து நான் பிடிஎஃப்ல கொண்டு போய் மாற்றலாமா சார் அப்படின்னா மாற்றலாம். இட் மீன்ஸ் பிபிடியில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு இதே வேர்டு ஓப்பன் ஆகுமானா ஆகும். நான் இன்னும் அதுவும் காப்பி பண்ணி காட்டுறேங்க. இது இதே ஒர்க்கு வந்து நீங்கள் எங்கே வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் நான் வெரி ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இங்கே வந்து வேற ஃபாண்ட் ஓப்பன் ஆகுமா ஆகாதாங்கிற அந்த குழப்பமே வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிட்டு அங்கே போவோம். லைக் சாரை பற்றியான இந்த இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதையே நான் கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சார். இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இதை வந்து பிபிடியா கலர்ஃபுல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே 9 புள்ளி தொடறீங்க, கீழே போயிட்டு ஸ்லைடுக்கு வரீங்க. ஸோ அது பிளாங்க் ஸ்லைடு ஓப்பன் ஆகும். ஸோ பிளாங்க் ஸ்லைடு ஓப்பன் ஆனோடனே நீங்க பாருங்க, பிளாங்க் ப்ரெசன்டேஷன் கொண்டு போயிடுறோம்.
இதுல நம்ம டைட்டிலா அழகுபடுத்தலாம். இப்போதைக்கு சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக இது பண்றேன். ஸோ இதுல வந்து நான் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மட்டும் பெருசாகணும், இதுக்கு வேற கலர் கொடுக்கணும், அழகுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் மீன்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுறேன். ஸோ இதெல்லாம் பெரிய கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆசிரியர்கள் பயன்படுத்துறது தான். பயன்படுத்தாத ஆசிரியர்களுக்காக குறிப்பா, சார் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு சார் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வேர்டுனாவோ பிபிடினாவோ பயப்படக்கூடியவங்களுக்காக மட்டுமே என்னன்னா ஒழிஞ்சு எல்லாத்துக்குமே இது தேவையில்லைங்க. இப்போ பாருங்க, இதுல சும்மா நம்ம ஒரு ஆளை மட்டும் எடுப்போம். நம்ம முதல்வர் ஐயாவை பத்தியான ஒரு பின்னூட்டம் தான். அந்த பின்னூட்டத்தை நான் வந்து ஒரு ஸ்லைடில் வந்து மேக் பண்ணேன், கேன்வாவில் போய் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னா, அது இது வந்து இன்னும் அழகா இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் சைஸு, டெக்ஸ்டோடைய லெவலு, இது எவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோ வச்சுக்கலாம். எனக்கு வந்து பெருசாக வேணும் சார். ஸோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இதுவும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம். சார் இந்த ஸ்லைடில் இன்னும் வந்து ஸ்லைட் ஷோவாக மாறுது பாருங்க. ஸோ நார்மலாக நான் எந்த டெக்கரேஷன் பண்ணாததுக்கு முன்னால, சார் இந்த ஸ்லைட் ஷோலேயே போய் நான் இன்னும் டெம்ப்ளேட்டாக கொடுத்து இதை வந்து நான் இன்னும் அழகுபடுத்தலான்னு விரும்புகிறேன் சார். அதில் ஸ்லைடில் இன்னும் அவங்க டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைடு வேணும், டெம்ப் வேணும் அப்படின்னு கேட்கும். அதுலேயும் நீங்கள் போய் இதை வந்து கலர் மாத்துறதோ அல்லது இந்த ஸ்லைடுக்கான என்ன, அது நான் அடுத்த ஏரியாவுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேங்க, அதனால அப்படியே இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டூல்லையும் அங்கே சொன்ன அதெல்லாம் இதில் இருக்குமா சார்னா இதுலேயும் அது இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அந்த வேர்டில் எப்படியெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அது இங்கேயும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் இங்கே கூட்டியாந்து காட்டுங்க. இட் மீன்ஸ் நம்ம வந்து இந்த தீமு டிரான்ஸ்மிஷனுக்கெல்லாம் நான் போகலைங்க. இப்போ பிளாங்க் தீமில் கொண்டு போய் பிளாக்கா நீங்கள் வேற கலரில் வேணுமா இல்லை இம்போர்ட்டட் தீமில் கொண்டு போய் வேணுமானா இன்னும் போகலாம். நம்ம அப்படி வேண்டியதில்லை. இப்போதைக்கு சும்மா தீமுக்காக மட்டும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இதில் பாருங்க. எந்த ரிஸ்க் எடுக்காம தீம் மாறிக்கும். இல்லை சார் நான் இப்படி மாத்துறேன், ஏகப்பட்ட தீம் இருக்கும், சும்மா ஒரு 2 இது மட்டும் போட்டுக்காங்க. இதுல நீங்க எதுல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இது பண்ணிக்கலாம். பல தீம் இருக்கும், நான் சும்மா ஒரு இதுக்காக 1 2 மட்டும் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சும்மா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண மேக்சிமம் இதுல என்னென்னலாம் போட்டோஸ் வச்சுக்கலாம், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எல்லாமே இதுல இருக்குங்க. இப்போ நீங்க போட்டோஸோ இல்லை வேற எது வேணுமாலும் இங்க இது பண்ணீங்கன்னா அது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு இதுக்காக காட்டுறேன். ஸோ இது எல்லாமே கூகுளில் நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்த விஷயம். ஓகேங்களா? ஸோ பல விஷயங்கள் இருக்கு. நான் வந்து நேரத்தின் அருமை கருதி 2 விஷயத்தை மட்டும்தான் தொட்டிருக்கேன். இந்த புள்ளி தான் நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கக்கூடியது. சார் இதுக்கு எப்படி சார் போகணும்? பெரும்பாலான புதிதாக வரக்கூடியவங்க பல பேர் பயந்து போய் இருக்கிறவங்களுக்காக மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இது ஒண்ணுமே இல்லைங்க. உங்க மெயில் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு டூல் தான். நீங்க ஜென்ரலா இங்க கூகுள்ல போயிட்டீங்கன்னாவே கூகுள் அப்படின்னு நீங்க டச் பண்ணிட்டு நம்ம கூகுள்ல போயிடுறோம் சார். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா நம்ம இங்க பாருங்க மெயில் ஐடி இருக்கும், ஜிமெயில், இமேஜ், பக்கத்திலே சர்ச் லேபு, கூகுள் ஆப்ஸ். இந்த கூகுள் ஆப்ஸ்ல தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கூகுள் ஆப்ஸ்ல தான் இது எல்லாமே இருக்கும். இது பே பண்ணி நீங்க ஒர்க் பண்றது இப்போ கூகுள் மீட், இப்போ ஜூம் மாதிரியே அதுவும் கூகுள் மீட்டும் இருக்கு. ஸோ அதுல போயெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போதைக்கு இந்த 2 பத்தி மட்டும் இன்றைய வகுப்புல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு இதோட முடிச்சுக்கலாம். கொஷின்ஸா வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சார் கன்டினியூ பண்ணலாமா சார்? இதை கொஷின்ஸா கொண்டு போயிடலாமா சார்? அவங்க கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாம் சார். சரி டீச்சர்ஸ் கேட்கலாம். ஸோ யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா அது ரொம்ப எளிமையானது தான். நான் சொன்னது கேள்வியே வரத்துக்கான சாத்தியக்கூறு மிக குறைவுங்க.
இருந்தாலும் யாராவது கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கேட்கலாம். இல்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குதுங்க. நான் அதை பத்தி எல்லாம் பேசல. நான் ரெண்டே ரெண்டு டூல் பத்தி தான் பேசினேன். ஒன்னு ஜெமினி, இன்னொன்னு கூகுள் டாக்குமெண்ட். வெரி சிம்பிள். சார் ஜெமினி நீங்க வணக்கம் சார். ஓபன் பண்ணாலும் வந்துடும். சொல்லுங்க சார்.